இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நமக்குள் புளித்த மாவு இருக்கிறதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 5 வசனம் 9. புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்ப பண்ணும். A little leaven leaveth the whole lump. Galatians chapter 5 verse 9. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, புளிப்பா இருக்கிற கொஞ்சம் மாவானது அங்க இருக்கிற எல்லா மாவையும் புளிக்க பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு தேவனுடைய சித்தப்படி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்குள் தேவன் விரும்பாத புளித்த மாவு இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், டெய்லி நம்ம வீடுகள்ல நடக்கிறது தான். மாவு கொஞ்சம் புளிச்சிருந்தா கூட அதோட கலக்கப்படுகிற எல்லா மாவையும் அது புளிக்க பண்ணும், அது உப்ப பண்ணும். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம வாசித்தோம். என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நான் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது லாக்டவுனுக்கு அப்புறம் நான் சினிமா பார்க்கறது கிடையாது. ஆனால் லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாருடைய மொபைல் யூசேஜும் அதிகமாச்சு. நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், அதுல சும்மா ஏதாவது ரீல்ஸ், ஷார்ட்ஸ், ஒரு நிமிஷத்துக்கு உள்ள வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். அதாவது இது என்ன செஞ்சிட போகுது, பெரிய இம்பாக்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அது எங்க போய் நின்னுது அப்படின்னா, அடுத்தது சின்ன சின்ன படத்துல வர்ற காமெடி சீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சேன். அது அதோட நிக்கல, மறுபடியும் படத்துல வர்ற கொஞ்சம் சீன்ஸோட நின்னுது. இது என்ன ஆச்சுன்னா, நாளடைவுல படம் பார்க்க ஆரம்பிச்சேன். மொபைல்ல வீட்டுல படம் பார்க்கறது. இது இதோட நின்னுச்சா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் நிக்கல. அடுத்த ஸ்டெப்பு தியேட்டருக்கு போய் பார்த்தேன். நான் ஆரம்பிச்ச இடம் ஒரு நிமிஷத்துக்கும் உள்ள ரீல்ஸ் தான். ஆனா எங்க போய் முடிஞ்சுது அப்படின்னா, 3 மணி நேரம் செலவழிச்சு படம் பார்க்கிற காரியத்துல நின்னுது. நான் அசால்ட்டா எடுத்த காரியம் இந்த மாதிரி மாறுச்சு. இது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஒரு நாள் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும் போதுல ஆவியானவர் தெளிவா பேச ஆரம்பிச்சார். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவர் கேட்ட உடனே தான் ஏதோ இந்த தூக்கத்துல இருந்து எந்திரிச்சவன் மாதிரி எனக்கு சில காரியங்கள் நினைவுக்கு வந்தது. நான் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய டெஸ்டினி எங்க இருக்கு, நான் என்ன பாத்துல போகணும், எப்படி போகணும், இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு அன்பானவர்களே, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய எதிரியானவன் சத்துரு நம்மளை டைரக்டா டெஸ்ட்ராய் பண்ண மாட்டான். மாறாக ஒரு சின்ன டீவியேஷன் ஏற்படுத்துவான். அதாவது டைரக்டா அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணா நம்ம சடனா கண்டுபிடிச்சிருவோம். ஏதோ ப்ராப்ளம் நடக்குது, நம்ம சரியா மூவ் பண்ணல அப்படின்னு ஃபைன் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம போகிற பாத்துல ஒரு சின்ன டைவர்ட் ஆச்சு அப்படின்னா அநேகரால ஃபைன் பண்ண முடியாது. அநேக நேரத்துல சுதாரிக்க மாட்டோம். எனக்கு அன்பானவர்களே, அதைத்தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எப்பா கொஞ்சம் புளிச்ச மாவு இருந்தா கூட போதும், அது என்ன பண்ணும், எல்லா மாவையும், அது எவ்வளவு குவான்டிட்டி இருந்தாலும் சரி, உப்ப பண்ணிவிடும், புளித்து போக வைத்து விடும் அப்படின்றாரு. நம்ம இந்த நாட்களில் கவனமா இருக்கிறோமா? ஆவிக்குரிய காரியங்களில் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறோம்? நம்ம அநேகரை பார்க்க முடியும், நல்ல ஸ்ட்ராங்கான பீப்புளா இருப்பாங்க, விசுவாசத்துல ஃபெய்த்ல பயங்கரமா இருப்பாங்க, எல்லாத்துலயும் கேர்ஃபுல்லா இருக்கவங்க, சில சின்ன காரியத்துல அசால்ட்டா இருந்து அதன் மூலமாக மொத்தத்தையும் இழந்து போய் நிற்கிறத நம்ம பார்க்கலாம். வேதத்துல ஏசாவை குறித்து நம்ம பார்க்க முடியும். அவ பசியா இருக்கான், ஒரு நாள் சாப்பிடல, ஒரு வேளை சாப்பிடலன்னா உயிர் போயிடாது. ஆனா அங்க பாக்குறோம், ஒரு அசால்ட்டு தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஒரு கூழுக்காக இழந்து போனான். எனக்கு அன்பானவர்களை, இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன மாதிரியான நிலையில் இருக்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் ஆண்டவருக்குள்ள இருக்கு. ஆனாலும் நமக்குள்ளா ஏதாவது ஒரு சின்ன காரியம், அதாவது அதை கணக்கிலே வராது, அந்த அளவுக்கு ஒரு சின்ன டைவர்ஷன், ஒரு கொஞ்சோண்டு ஒரு புளித்த மாவு நமக்குள் இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் அதை சிந்தித்து பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம யோசிக்கணும், ஒரு பெரிய கப்பல், அதாவது ஆயிரக்கணக்கில் கண்டெய்னரை சுமந்து போகும்.
ஆயிரக்கணக்கான காரை அது கேரி பண்ணிட்டு போவோம், அவ்வளோ திறன் படைத்தது. ஆனால் அதுல ஒரு இன்ச்சு ஹோல் இருந்தா அந்த கப்பலுடைய நிலை என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி உள்ள வரும், அது மூழ்க ஆரம்பிக்கும், அது இல்லாமலே போயிடும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இதை போலத்தான். நான் எல்லா இடத்துலயும் ப்ராப்பரா இருக்கேன், பெர்ஃபெக்டா இருக்கேன், ஆண்டவருக்குள்ளா என்னை காத்து கொள்ளுகிறேன். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல எனக்குள்ளே தேவனுக்கு விருப்பம் இல்லாத புளித்த மாவு, ஒரு விரிசல் இருக்கும் என்றால் அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதாய் காணப்படும். சோ நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி நம்மை பலிபீடத்துல தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியம் எனக்குள்ள ஏதாவது இருக்கா? என் இருதயத்துல ஏதாவது சிந்தனையில ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு தெரியாம நான் ஏதாவது ஒரு தவறு பண்ணுகிறேன்னா, ஒருவேளை அந்த மாதிரியான காரியம் எனக்குள்ள இருந்தா அதை தூக்கி வெளியில போடுறதுக்கு ஆவியானவருடைய உதவியை கேட்கணும். நம்ம எப்ப அந்த காரியத்தை அனுதினமும் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போது தேவனுக்குள்ளாய் நம்மை காத்து கொள்ள முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறீர் தகப்பனே. உமது கிருபையால எங்களை தாங்கி நடத்துகிறீர் அப்பா. ஆனாலும் சில நேரங்கள்ல எங்களே அறியாம எங்களுக்குள்ளாய் சில உமக்கு வேண்டாத காரியங்கள், சில புளித்த மாவை போன்ற ஒரு காரியங்கள் எங்களுக்குள்ளாய் இருக்கிறதே. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு அதை தூக்கி போடுறதுக்குள்ள அந்த கிருபையை தாங்க அப்பா. நீர் எங்களுக்கு அதை வெளிப்படுத்துங்க. எங்களை அறியாமல் எங்களுக்குள்ள உட்கார்ந்து இருக்கலாம் தகப்பனே. எங்களை இந்த நேரத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாவற்றிலும் நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து உமக்குள்ள எங்களை காத்து கொள்ளுகிற அந்த அனுபவத்தை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.